இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் உலகில் இறைவன் நமக்கு முன்பாக நன்மை மற்றும் தீமை இரண்டையும் வைத்திருக்கிறார். இதில் நாம் எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நமது வாழ்வு இருக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. நீங்களும் நானும் கடவுளை அன்பு செய்து அவர் கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து அவர் செய்து காட்டிய செயல்களை செய்து வாழும்போது இறைவனின் துணை இருக்கும். இங்கு நாம் நல்லவற்றை தெரிந்தெடுக்கிறோம் என்று பொருள். ஒருவேளை நான் என் ஆசைக்கும் உணர்வுகளுக்கும் அதிக முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லி அதை நிலைநிறுத்த முற்படும் போது கடவுளின் கொள்கையிலிருந்து கட்டளைகளிலிருந்து விலகி செல்கிறோம். இது வேதனை மற்றும் துன்பத்தை கொண்டு வரும். இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், சிறு வயதில் நமது பொருட்களை யாராவது தொட்டால் அல்லது எடுத்தால் நமக்கு கோபம் வரும், சண்டை செய்வோம். பலருடைய வாழ்வில் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பொருள் மற்றவர்கள் தொடுவதையோ எடுத்துச் செல்வதையோ விரும்ப மாட்டார்கள். அப்படி தொட்டால் அன்றைக்கு சண்டை நடைபெறுவது இயற்கையாக அமைந்து விடுகிறது. இது நடப்பதற்கு காரணம், முதலில் எனக்கு அந்த பொருள் மீது கொண்ட ஈர்ப்பு, அந்த பொருள் என்னுடையது என்ற எண்ணம். இதன் வெளிப்பாடாக அந்த மனிதரின் உள்ளம் அதில் குடிகொள்ளும். ஒரு கட்டத்தில் அந்த பொருளுக்கு அடிமையாகிவிடும் நிலை ஏற்படும். வெளிநாடுகளில் நாம் பார்ப்பது உண்டு. இன்று நமது ஊர்களிலும் இது நடக்கிறது என்று நினைக்கிறேன். எடுத்துக்காட்டு, எனக்கு நாய்க்குட்டி என்றால் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். ஒன்று நான் வாங்குவேன் அல்லது யாராவது எனக்கு இனாமாக கொடுப்பார்கள். அந்த நாய்க்குட்டி மெல்ல மெல்ல அந்த இல்லத்திலே வளர்ந்து வரும். வளர்வது மட்டுமல்லாமல் அது அந்த இல்லத்தில் தன்னுடைய இடத்தை தக்க வைக்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு குழந்தைக்கு ஈடான முக்கியத்துவம் அந்த இல்லத்திலே அந்த நாய்க்கு கொடுக்கப்படும். சொல்லப்போனால் குழந்தைகளை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பதையும் நாம் இன்று பார்க்கின்றோம். இறுதியிலே அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒன்றாக வெளியே செல்ல வேண்டும் என்றால் அந்த நாய் இருப்பதனால் தடங்கள் ஏற்படுகிறது. ஆகவே நாயை தனியாக எப்படி விட்டுச் செல்வது என்று ஒரு சூழல் உருவாதை பார்க்கின்றோம். இதனால் என்ன நடக்கிறது? நாயை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள். அல்லது அந்த நாய் என்பது அங்கு தடையாக வந்து நிற்பதையும் பார்க்கின்றோம். இதுபோன்றுதான் இந்த உலகில் உள்ள ஒவ்வொன்றும். ஆகவே தான் இந்த நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானாயின் என்ன பயன்? இந்த உலகப் பொருட்கள் மீது அக்கறை செலுத்த உங்கள் ஆன்மாவிற்கு என்ன நன்மை செய்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. ஆகவே தான் இயேசு கூறுகிறார், உங்கள் சுமையை தூக்கி கொண்டு என் பின்னே வாருங்கள். இங்கே சுமை என்பது என்ன? தேவையற்ற ஆசைகள், தேவையற்ற சிந்தனைகள், பலவீனங்கள், இவற்றை கொண்டு வந்து ஆண்டவர் பாதத்தில் வைத்து சரணடையுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த செயலின் உங்களை நீங்களே வெறுக்கும் செயல் அல்ல, மாறாக உங்களை நீங்களே கடவுளின் அன்போடு மறு உருவாக்கம் செய்யும் செயலாகும். ஆகவே அன்புக்குரியவர்களே, நமது முன்பு வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றிலும் நன்மையும் தீமையும் இருக்கிறது. கடவுள் துணையை நாடுவோம். அவரிடம் சரணடைந்து எது நன்மை என்று உணர்ந்து தெரிந்து கொண்டு நமதாக்குவோம். அங்கே மகிழ்ச்சி, அமைதி மட்டுமே நிழலிடும். காரணம், இயேசு தன் இறப்பு உயிர்ப்பின் மூலம் உண்மை, மகிழ்ச்சி, அமைதியை விதைத்து விட்டார். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.